பட்டமங்கலத்து காளையை பாகநெறிக்குள் அனுப்பி எங்கள் மக்கள் பலரை கொன்று குவித்தீர்கள். அது போதாதென்று அந்த உறங்காப்புலி ஊர் நடுவே வந்து இந்த பாகநேரியில் ஆண்களே இல்லையா என்று சவால் விட்டான். அந்த காளையை அடக்கி அதை ஏவி விட்ட உறங்காப்புலிக்கு நான் பாடம் கற்பித்தேன். அதன் தொடர் விளைவுகள் எவரும் எதிர்பார்க்காதவைதான், துன்பம் நிறைந்தவைதான். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு என் தங்கை உன்னை விரும்புகிறாள் என்பதற்காக உனக்கு மனம் செய்து தர முன் வந்தோம். நீயும் அதற்கு சம்மதித்த உடனே எவ்வளவு பெருமையோடு நீயும் ஏற்றுக்கொண்டாய் என்று பாகநேரியில் நாங்கள் அனைவரும் மகிழ்ந்தோம். ஆனால் நீயோ எங்களை வஞ்சம் தீர்ப்பதற்காக எங்கள் தங்கையை துன்புறுத்திருக்கிறாய். கல்யாணியின் வாழ்க்கையையே அழிக்க பார்த்திருக்கிறாய். இதுதான் ஒரு ஆண்மகனின் வீரமா? உனக்கு எங்கள் மீது வஞ்சம் என்றால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? மீண்டும் ஒரு காளையை அனுப்பியிருக்க வேண்டியதுதானே? நான் அதை அடக்கி காட்டியிருப்பேன். முடியாவிட்டால் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன். அல்லது நீ எங்களிடம் வந்து பட்டமங்கல காளையை நீ அடக்கியது போல பாகநேரி காளையை நான் அடக்குகிறேன் பார் என்று எங்கள் ஊர் காளையோடு மோதி இருக்க வேண்டும். வாளுக்கு வாள் என்று தோளுக்கு தோள் எதிரே நின்று போர் புரிந்து எங்களை வென்றிருக்க வேண்டும். அல்லது பாகநேரி மீது படையெடுத்து வருகிறேன், யாருக்கு யார் என்று நேருக்கு நேர் நின்று மோதி காட்டுங்கள் என்று அரைக்கூவல் விடுத்துவிட்டு போரில் சந்தித்திருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அப்பாவி பெண்ணிடம் உன்னையே நினைத்து உருகிக் கொண்டிருந்த எங்கள் தங்கை கல்யாணியிடம் உன் வஞ்சத்தை காட்டியிருக்கிறாயே, இது என்னடா நியாயம்? இப்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஆதப்பா. எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் என் அண்ணன் வாளுக்கு வேலிக்கு தெரிந்தால் விளைவுகள் மிகவும் விபரீதமாகிவிடும். ஆனால் நீ மாறிவிட்டாய் என்று சொன்னதாலும் உன் அக்கா இதையெல்லாம் எங்கும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாலும் நான் இப்போதைக்கு இதையெல்லாம் சொல்லப் போவதில்லை. இதற்கு மேலும் என் தங்கைக்கு இத்தகைய துன்பங்கள் தொடருமானால் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். பட்டமங்கலம் பட்டுப்போன மங்கலமாகிவிடும். இதுவரை நண்பனாக பார்த்த இந்த ஆதப்பனை இனி பகைவனாக பார்க்க வேண்டிய நிலை உருவாகும். ஆதப்பா, ஆத்திரம் உன் கண்களை மறைக்கிறது. உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாமல் திரை போட்டு வைத்திருக்கிறது. நான் இப்போது என்ன சொன்னாலும் அதை கேட்கும் நிலையில் நீ இல்லை. இப்போது நீ புறப்பட. நான் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். ஆம், சந்திக்கத்தான் வேண்டும். அது எங்கே என்பதுதான் கேள்வி. எங்கு கிடைக்குமோ அங்கு சென்று வீரத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த கொள்முதல் முடிந்த பிறகு எனக்கு சொல்லி அனுப்புங்கள். உங்களை சந்திக்கிறேன், சந்திக்க வேண்டிய இடத்தில். நாம் இருவரும் இணைந்து வணங்க வேண்டிய தெய்வம் ஒன்று இங்கேயே இருக்கிறது. முதலில் நாம் அதை வணங்குவோம். என்ன பார்க்கிறாய் கல்யாணி? இவையெல்லாம் என்னவென்று உனக்கு புரியவில்லையா? இது உன் அண்ணன் கருத்தாதப்பனால் என் அண்ணன் தலையிலிருந்து அறுத்தெறியப்பட்ட குடுமி. அக்கா, நமது குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தால் நாம் துடித்தோம், துவண்டோம். நமது ஒப்பற்ற விளக்கா எனது அண்ணனையே அந்த அவமானத்தை நீக்கும் விலையாக மரண தேவதையிடம் ஒப்படைத்தோம். அழுதோம், புலம்பினோம். நம்மை போல் பாகநேரி அம்பலக்காரர் குடும்பத்தார் அழ வேண்டாமா? புலம்ப வேண்டாமா?
கல்யாணி, இனி நீ உன் அண்ணன் ஆதப்பனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று பயப்பட தேவையில்லை. சரியான நேரத்தில் வைரமுத்தன் சென்று அப்படி எதுவும் நடக்காமல் தடுத்து விட்டான். அத்தகைய கொடுமை நேராமல் காப்பாற்றி ஆதப்பனை பாகநேரிக்கு அனுப்பிவிட்டான். போதும் உங்கள் நாடகம். உங்கள் தம்பியும் கணவரும் செய்யும் கூட்டு சதியில் நீங்களும் ஒரு அங்கம் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. கல்யாணி, என்ன இது? என்னையே சந்தேகப்படுகிறாயா? நீ இங்கு வந்த நாள் முதல் உனக்கு ஏற்படும் துன்பங்களை உணர்ந்து உள்ளம் குமிறிக் கொண்டிருப்பவள் நான். உன் பொருட்டு என் தம்பியிடம் வாதாடி அவன் மனதை மாற்று செய்பவள் நான். நீங்கள் விரும்பும் அந்த மாற்றம் எப்படிப்பட்டது என்பது இப்போது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அக்னியுவால் கைது செய்யப்பட்ட என் அண்ணன் ஆதப்பனை உங்கள் தம்பி சென்று விடுவித்து அழைத்து வந்ததே இப்படி வஞ்சம் தீர்க்கத்தான் என்பது நன்றாக புரிந்துவிட்டது. பாகநேரியின் மீது உள்ள பகை எங்கள் திருமணத்திற்கு பிறகு தலை காட்டாது என நம்பியிருந்தேன். ஆனால் என்னையும் பாகநேரியையும் தலை குனிய வைக்கும் காரியத்தை நடத்திவிட்டீர்கள் பட்டமங்கலத்தில். இது என் மூத்த அண்ணன் வாளுக்கு வேலைக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பார்த்தீர்களா? இதுவரை அவர் கடைபிடித்த நிதானம், பொறுமை அனைத்திற்கும் அவர் விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாவீரனான என் அண்ணன் ஆதப்பனை செக்கு மாடாக்கி அதை ஓட்ட நினைக்கும் அந்த மகோத்துமர்களுக்கு பாடம் கற்பித்தே தீருவார். கல்யாணி, உன் புகுந்த வீட்டிற்கு எதிராக நீ இப்படியெல்லாம் சிந்திப்பது சரியல்ல. ஏதோ அன்று பாகநேரியில் என் கணவருக்கு உன் அண்ணன் செய்ய நினைத்ததை இன்று பட்டுமங்கலத்தில் உன் அண்ணனுக்கு என் கணவர் செய்ய நினைத்திருக்கிறார். இரண்டுமே நடக்கவில்லை, பேச்சளவில் நின்று விட்டது. இந்த நிலையில் இதை மேலும் வளர்த்துக் கொண்டே போனால் நிலைமை விபரீதமாகிவிடுமே தவிர இதற்கு முடிவே இருக்காது. அப்படி என்ன விபரீதம் நடந்துவிடும்? அங்கு தங்கள் மூத்த தம்பி வல்லத்தரையரின் தலைமுடி அறுந்து விழுந்தது போல் என் அண்ணன் வாளுக்கு வேலியின் தலைமுடியை அறுத்துவிட முனைவார்கள். அதுதானே? ஆனால் அதையெல்லாம் யோசித்துக் கொண்டு ஓங்கிய வாளை உரையில் போடுவது வீரனுக்கு அழகல்ல என்று நினைப்பார் என் அண்ணன். தன் அருமை தம்பி ஆதப்பனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு முடிவு காணாமல் திரும்ப மாட்டார். வாளுக்கு வேலியின் வீரத்தை நான் அறியாதவள் அல்ல. ஆனால் பட்டமங்கலத்தோடு பாகநேரி மோதுவதால் பட்டுப்போவது இந்த கல்யாணி நாச்சியாரின் வாழ்வுதான் என்பதை நீ மறந்து விடாதே. அத்தோடு போய்விடாது. அம்பலக்காரர்களின் ஒற்றுமையே குலைந்துவிடும், வலிமையே அழிந்துவிடும். பிறகு கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களுக்கு இந்த நாடு வேலி இல்லாத தோட்டமாகிவிடும். கர்னல் அக்னியோ நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சியில் வெற்றி பெற்று விடுவான். உயிரை பணயம் வைத்து ஆங்கிலேயரோடு போராடி கொண்டிருக்கும் மருது சகோதரர்களுக்கு நம்மை அறியாமல் நாம் ஏற்படுத்தும் பலவீனமாகிவிடும் நமது செயல். அதனால் நீ இந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பது நல்லது கல்யாணி. நீங்கள் சொல்லும் எதையும் கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற பழமொழிக்காக கல்லை போன்ற கடின சித்தம் படைத்தவரும் புல்லை போன்ற அற்ப புத்தி கொண்டவருமான ஒருவரை இனி நான் என் கணவராக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வேண்டாம் கல்யாணி, இப்படியெல்லாம் பேசி உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கிக் கொள்ளாதே. பழமொழியின் பொருளை தெரிந்து வைத்திருக்கும் உனக்கு உன் கணவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதும் தெரியாமல் போய்விட்டதே. கல்லை போல கடினமான மனம் கொண்டவனாக என் தம்பி இருந்திருந்தால் இந்த அளவிற்கு இறங்கி வந்திருக்க மாட்டான். கல்லும் கனியாகும் என்பது போல் அவன் தன் தவறை உணர்ந்து உன்னை ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிறானே. புல்லை போல் அற்ப புத்தி கொண்டவனாக அவன் இருந்தான் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது அவனது இயல்பான சுபாவம் அல்ல. அன்பின் வடிவாக, அமைதியின் உருவமாக திகழ்ந்தவன் அவன். ஈ எறும்புக்கு கூட தீங்கு நேரக்கூடாது என்று நினைப்பவன் அவன். வாளெடுத்து போர் புரியும் நேரத்தில்தான் அவன் கடுமையாக நடந்து கொள்வானே தவிர, அதே களத்தில் தன்னால் காயப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் ஒருவனை கண்டால் அவன் கலங்கி விடுவான். தானே அவர்களுக்குரிய சிகிச்சையை பெறுவதற்காக அனுப்பி வைப்பான் அவன். எவரும் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று நினைக்கும் அவன் தன் மனைவியையே கண்ணீர் சிந்தும்படி கலங்க வைத்து விட்டானே என்று நானே திகைத்து போனேன். அவன் வாழ்வில் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதே கல்யாணி. ஒரு பெண்ணுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். இதை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆஹா, உங்கள் தம்பியை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறீர்கள்? நீங்கள் சொல்வதனைத்தும் உண்மைதான். அவர் அப்படியெல்லாம் இருந்தவர்தான். நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தன் அண்ணனுக்கு நேர்ந்த அவமானம், அவர் தன்னையே மாய்த்து கொண்ட அலங்கோலம் எல்லாம் சேர்ந்து அவரை மாற்றிவிட்டது.
அதையாவது ஒரு நிலையில் இது இயல்புதானே என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாங்கள்... நான் என்ன செய்தேன் கல்யாணி? உங்கள் காதலுக்கு நான் துணையாகத்தான் இருந்தேன். அதை நீ மறந்து விடாதே. அதுதான் எனக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எங்கள் காதலை வளர்த்து இணைத்து வைத்து தங்கள் தம்பியின் மூலம் என்னை சித்திரவதை செய்து ரசிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள். அதற்காகத்தான் இவ்வளவும் செய்திருக்கிறீர்கள். எப்படி சொல்லி தங்கள் இளைய தம்பியை தூண்டிவிடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு உங்கள் மூத்த தம்பியின் மரணமே அருமையான காரணமாக அமைந்துவிட்டது. உங்கள் கணவரோடு இணைந்து கொண்டு தூபம் போட்டு என் கணவரை விஷமாக்கி விட்டீர்கள். கல்யாணி, இது என்ன வீண் பழி? என்னை பற்றி இப்படியெல்லாம் சிந்திக்க உன்னால் எப்படி முடிகிறது? கண்ணெதிரே நடப்பதையெல்லாம் பார்த்துவிட்டு வேறு என்ன செய்வது? என் அண்ணனை உங்கள் தம்பியிடமிருந்து காப்பாற்றுவது போல் நாடகமாடி நம்ப வைத்து வெளியேற்றி ஊர் எல்லையில் உங்கள் கணவரிடம் அகப்பட்டுக் கொள்ளுமாறு செய்து விட்டீர்கள். உங்கள் அம்மா தன் வஞ்சத்தை வெளிப்படையாக காட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் செய்தார் என்றால் நீங்கள் உங்கள் நெஞ்சத்தில் மறைத்து வைத்தே அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேண்டாம் கல்யாணி, வேண்டாம். என்னை இப்படியெல்லாம் பேசாதே. இந்த மாளிகையில் உனக்கு இழைக்கப்பட்ட தீங்கைக் கண்டு மனம் வருந்தி என் தம்பியிடம் வாதாடி உன்னை நாடி வரச் செய்தவள் நான். எதற்காக? கொண்டு வந்த கனியை நம் தம்பி உண்ணாமலேயே எரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. தன் இன்ப சுகத்துக்கு என்னை ஒரு நாள் இரையாக்கிக் கொண்டதோடு தன் தேவை தீர்ந்தது என்று பழிவாங்கும் களத்தில் இறங்கிவிட்டார் உங்கள் தம்பி, அப்படித்தானே? கல்யாணி, போதும். இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். எல்லோருமாக சேர்ந்து என் வாழ்க்கையை பாழாக்கி விட்டீர்கள். பாகநேரியை அழைத்துவிட்டு பட்டமங்கலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். கல்யாணி, அக்கா, வா வடிவு. இரு, உனக்கு பருகுவதற்கு ஏதேனும் எடுத்து வருகிறேன். நில்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக வந்தேன். எதுவாயினும் சொல். ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அடடா, என்ன? அது மாமாவும் அத்தையும் சற்று முன்புதான் அங்காடிக்கு சென்றார்கள். ஆனால் வரும் நேரம்தான். அவர்கள் வந்தவுடன் உன் விருப்பப்படி அவர்களிடம் ஆசி பெற்றுக்கொள். நான் இப்போது எனது நாட்டிய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆசி பெற வரவில்லை. அப்படி இருந்தால்தான் அவர்களிடம் ஆசி பெற வேண்டும். இப்போது என் வாழ்க்கை சம்பந்தமாக ஆசி பெற வந்திருக்கிறேன். அதனால் உன்னிடம்தான் ஆசி பெற வேண்டும். ஓ, உனது வாழ்க்கை என்று வரும்போது எனது ஆசி வேண்டும் என்று வந்திருக்கிறாயே. இன்னும் என்னை அக்காவாக மதிக்கிறாயே, அதுவே போதும். என்னக்கா இப்படி சொல்லிவிட்டாய்? நீ எனது அக்காள் என்பதை நான் எப்படி மறக்க முடியும்? யார் அதை மாற்ற முடியும்? அதனால்தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று ஏற்பட போகும் இந்த நேரத்தில் நான் என் வாழ்க்கைக்குரியவரை தேர்ந்தெடுத்துவிட்ட சூழ்நிலையில் உனது ஆசை அவசியம் வேண்டும் என வந்திருக்கிறேன். என்ன என்ன? நீ உன் வாழ்க்கைக்குரியவரை தேர்ந்தெடுத்து விட்டாயா? இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? ஆமாக்கா, அந்த மகிழ்ச்சியோடு எனக்கு ஆசை வழங்கு. நீ விரும்பியவரோடு நலமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். எழுந்திரு வடிவு. ஏனக்கா, நான் இப்படி யாரையோ தேர்ந்தெடுத்துக் கொண்டு வந்து உன்னிடம் சொல்கிறேனே என்று உனக்கு வருத்தமாக இல்லை? கோபம் வரவில்லை? வடிவு, எப்போது இந்த வீட்டின் படி தாண்டி நீ வெளியே போனாயோ அப்போதே நீ உன் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டாய். பிறகு நான் எப்படி அதை பற்றி கேட்க முடியும்? ஆமாம், நீ எப்படி கேள்வி கேட்க முடியும்? நீ ஒருவரை காந்தர்வ மனம் செய்து கொண்டாயே, அதற்கு அடையாளமாக அவர் சீர்வரிசை அனுப்பினாரே, அப்போது நீ என்னிடம் நான் உன் தங்கையாயிற்றே என்று ஒரு வார்த்தையாவது கேட்டாயா? இல்லையே. அதனால் என்னை கேள்வி கேட்கும் உரிமை உனக்கும் இல்லாமல் போய்விட்டது. நான் என்ன செய்வேன்? நீ எந்த வழியில் சென்றாயோ அதே வழியில் நானும் சென்றேன். முன்னேறு போகும் வழியில்தான் பின்னேறு போகும் என்பார்கள். வடிவு,
நடந்ததை பற்றியெல்லாம் பேசி இனி எதுவும் ஆகப் போவதில்லை. நீ தேர்ந்தெடுத்தவர் யார் என்பதை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டும் என்றால் சொல். அது ஒன்றும் அவசியமில்லை என்று நினைத்தால் நான் உன்னை வற்புறுத்தவில்லை, வற்புறுத்தவும் மாட்டேன். அது எப்படி அக்கா சொல்லாமல் இருப்பேன்? யாரோடு வாழ்வதற்காக ஆசை பெற வந்தேனோ அவரை பற்றி சொல்லாமல் இருப்பேனா? உன்னை தேடி சீர்வரிசை வந்தது போல் என்னை தேடி சீர்வரிசை வரப்போகிறது. பீடிகை போடாதே வடிவு. யார் என்று சொல். பட்டமங்கலம் அம்பலக்காரர் வைரமுத்தன். என்ன சொன்னாய்? பட்டமங்கலம் அம்பலக்காரரா? ஆமாம். நீ பாகநேரி அம்பலக்காரணி என்றால் நான் பட்டமங்கல அம்பலக்காரணி. வடிவு, ஏன் இப்படி செய்கிறாய்? இது எப்படி சரியாக வரும்? ஏன்? அவருக்கு என்ன அழகில்லையா, அந்தஸ்தில்லையா? பாகநேரி நாடு போல அவர் பட்டமங்கலம் நாட்டு தலைவர். அதெல்லாம் சரிதான். ஆனால் அவர் கல்யாணியின் கணவர். கல்யாணியின் வாழ்வை பற்றி கடுகளவாவது நினைத்து பார்த்திருந்தால் இப்படி செய்வாயா? அதை பற்றி நினைத்து பார்க்க வேண்டியவர் அவர்தானே அக்கா. எனக்கென்ன கல்யாணியை பற்றிய கவலை? வடிவு, இப்படி பேசுவது சரியில்லை என்பது உனக்கே புரியவில்லையா? அவர்கள் இருவருக்கும் இப்போதுதான் கல்யாணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் நீ அவர்கள் வாழ்வில் குறுக்கிட்டால் எவ்வளவு விபரீதங்கள் ஏற்படும் என்பதை பற்றி சிந்தித்தாயா? அதிலும் அந்த கல்யாணி யார்? உன்னிடம் நடனம் கற்றுக்கொண்ட மாணவி. அவளுக்கு போட்டியாக நீயே மாறலாமா? அதுதான் போகட்டும். ஏதாவது ஒழுங்கான உறவு முறையாவது இருக்கிறதா? கல்யாணியின் அண்ணனுக்கு நான் மனைவி எனும் போது கல்யாணியின் கணவருக்கு என் தங்கையான நீ எப்படி துணையாக முடியும்? இதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை அக்கா. நீ இன்னமும் பாகநேரி அம்பலக்காரருக்கு மனைவியாக ஆகவில்லை என்பது எனக்கு தெரியும். அதனால் இனியும் நீ அப்படியே இருந்து விட்டால் உறவுமுறை குழப்பமே வராது. கல்யாணியும் தன் கணவரோடு இன்னும் தன் வாழ்க்கையை தொடங்கவில்லை. அவர் அவளை தன் மனைவியாக நடத்தவில்லை. ஏன் இப்படி சொல்கிறாய்? அவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களாயிற்றே. இருக்கலாம். கல்யாணத்திற்கு பிறகு அந்த காதல் மாறிவிட்டதோ என்னவோ. அதனால்தான் முதல் இரவு அன்றே அவளை ஒதுக்கிவிட்டு என்னை தேடி வந்து விட்டார் பட்டமங்கலத்து அம்பலக்காரர்.